இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான மகிமை டிவி நேயர்களே, இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த வாரத்திலும் நாம் புத்தாண்டின் தீர்மானங்களை தோற்காமல் ஜெயிப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தியானித்து வருகிறோம். முதலாவது நாம் எடுத்த தீர்மானங்களை அன்றைக்கே நாம் செய்ய வேண்டும். ஏனென்றால் நாளை நமதல்ல. அதே போல் நமது கடமைகளை பலனை எதிர்பார்க்காமல் நாம் செய்ய வேண்டும். மூன்றாவதாக நாம் காலத்தை பார்த்து நாம் நன்மையை செய்ய வேண்டும். அதே போல் வேதத்தை நேசித்து வாசிக்க வேண்டும், ஜெபிக்க பழகிக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் நாம் தியானித்தோம். இன்றைய நாளிலும் நமது தீர்மானங்கள் ஜெயிப்பதற்கு நாம் பிறரை நேசிக்கிறவர்களாய் வாழ வேண்டும். பிறரை நேசிக்கும் போது நாம் ஆசி பெற்றவர்களாய் மாற முடியும். மார்க் 12:31 சொல்கிறது, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. நாம் ஒவ்வொருவரும் நம்மை எவ்வாறு நேசிக்கிறோம், நமக்கு எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும், நமது குடும்பத்திற்கு நல்லா இருக்கணும் என்று நம்மை எவ்வாறு நேசிக்கிறோமோ அதே போல ஆண்டவர் சொல்கிறார். 2ஆம் கற்பனையாகவே அதை சொல்கிறார். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக, அந்த பிறனை நேசிப்பாயாக என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த உலகம் சுயநலம் நிறைந்த உலகமாக காணப்படுகிறது. பெற்றோரிடம் அன்பு செலுத்தாத பிள்ளைகள், இன்னுமாய் அநேக சுயநலம் தனக்காக மாத்திரம் வாழுகிற குடும்பம் அநேகம் காணப்படுகிறது. அப்படிப்பட்ட சுயநலம் நிறைந்த உலகத்தில் நாம் மற்றவர்களை நேசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். கலாத்தியர் 2:20 இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்று சொன்னது போல, அதே போல பவுல் அப்போஸ்தலர் கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது என்று சொன்னது போல, நாம் ஆண்டவரின் அன்பு நமக்குள் வரும்போது நாம் மற்றவர்களை இயேசு கிறிஸ்துவை போல பிறரை நேசிக்க முடியும். சாது சுந்தர் சிங் ஒரு முறை அவர் அந்த திபெத் பகுதியில் ஊழியம் செய்து கொண்டிருந்த சமயம் பனி படர்ந்த மலை வழியாக அவங்க கடந்து செல்ல வேண்டும். அப்பொழுது அந்த வழிபாதையில் ஒரு நபர் மிகுந்த குளிரில் நடுங்கி அப்படியே கீழே பனிக்குள் விழுந்து கிடந்தாராம். அதை பார்த்த ஒரு நபர் அவர் பாட்டுக்கு அதை ஒன்றும் செய்யாமல் போய்விட்டாராம். ஆனால் இந்த சாது சுந்தர் சிங் அந்த மனிதனை தூக்கி தன்னோடு அணைத்து கொண்டு அவனையும் கூட்டிக் கொண்டு நடந்து சென்றாராம். நடந்து சென்று கொஞ்சம் தூரம் சென்று பார்த்தால் அந்த மனிதனை கண்டுக்காமல் விட்டு சென்ற மனிதர் பனியின் அகோரத்தினால் கீழே விழுந்து அவர் மரித்து போய் காணப்பட்டாராம். இவரோ அந்த நண்பரோடு இணைந்து இருவருடைய உடம்பின் சூடு 2 பேரையும் தாக்கு பிடித்து அந்த பனியில் அவர்கள் நடந்து செல்ல முடிந்ததாம். ஆம், எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் பிறரை நேசிக்கும் போது நாம் ஆசி பெற்றவங்களாய் மாற முடியும். நாம் நேசிக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனால் மற்றவங்களுக்கு உதவி செய்யும்போது அவங்கள்ட்ட காணப்படுகிற சந்தோஷம், மகிழ்ச்சி நமக்கு நிறைவாய் நம்மை சந்தோஷமடைய வைக்கும். வேதத்தில் நல்ல சமாரியன் உவமை நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு நியாய சாஸ்திரி, போதகரே, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது ஆண்டவர், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று சொல்கிறார். அப்போ பிறன் என்றால் யார்? எனது சொந்தமா அல்லது எனது குலமா அப்படின்ட்டு அவர் கேட்கும்போது ஆண்டவர் ஒரு உவமையை சொல்லுகிறார். அதுதான் இந்த நல்ல சமாரியன் உவமை. நம்ம எல்லாருக்கும் தெரியும். வழி பாதை அருகே போன ஒரு மனிதன் கள்வரால் குற்றுயிராய் கிடந்தபோது அந்த பக்கம் வந்த ஆசாரியன் லேவியர் எல்லாம் அவங்கள விட்டு விலகி போயிட்டாங்க. ஆனால் ஒரு சமாரியன் அவனுக்கு உதவி செய்து அவனது காயங்களை ஆற்றி அவனை ஒரு சத்திரத்தில் போய் தங்குவதற்கு வைத்துவிட்டு சென்றதை பார்த்து, இதில் பிறன் யார் அப்படின்ட்டு கேட்கும்போது ஆண்டவர் அந்த நியாயசாஸ்திரி சொல்கிறார், அந்த உதவி செய்த சமாரியனே என்று. ஆம், நமக்கு, நம் குடும்பத்திற்கு, நமது உறவுகளுக்கு என்று நாம் உதவி செய்யாமல் மற்ற மனிதர்களுக்கும் நம்மிடத்தில் நமது குடும்பத்தை நேசிக்கிறது போல மற்றவரிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளையை கொடுத்திருக்கிறார். ஒருவேளை இந்த சமாரியன் அந்த வழிபோக்கனை பார்த்து
அந்த ஆசாரியனும் லேவியனும் ஒருவேளை தீட்டு அவர்கள் அவன் ஒருவேளை மரித்து போய் கிடக்கானா என்னன்னு தெரியலை, அவனை தொட்டால் தீட்டு எனது பணி தடைப்பட்டு விடுமே என்று கூட அவர்கள் ஒதுங்கி சென்றிருக்கலாம். ஆனாலும் நம்மால் இயன்ற உதவிகளை மற்றவர்களுக்கு இரக்கத்தோடு நாம் செய்வதற்கு கடமைப்பட்டவர்களாய் இருக்கிறோம். ஏனென்றால் வேத வசனம் சொல்கிறது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்வது ஆண்டவர்களிடத்தில் நாம் கடன் கொடுப்பதற்கு சமம் என்று பார்க்கிறோம். அதே போல் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதற்கு ஏற்ற பலனை ஆண்டவர் நமக்கு தந்தருள்வார் என்று வேதவசனம் சொல்கிறது. ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதற்கு ஏற்ற பலனை நீங்கள் அடையாமல் போவதில்லை என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆகவே அந்த நியாய சாஸ்திரியிடம் ஆண்டவர் கூறுகிறார், நீயும் போய் அந்தப்படியே செய். அந்த சமாரியன் எப்படி மற்றவர்களுக்கு உதவி செய்தானோ அதே போல நீயும் உதவி செய் என்று நம் ஆண்டவர் அவனை அனுப்புகிறதை பார்க்கிறோம். நாம் பிறரை நேசிக்க வேண்டுமானால் முதலில் நாம் இறைவன் மீது அன்பு உடையவர்களாய் காணப்பட வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் உம்முடைய அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது என்று சொல்கிறார். அதே போல ஆண்டவரின் அன்பு நம்மை நெருக்கி ஏவும்போது தான் நம்மால் பிறருக்கு உதவி செய்ய முடியும். நாம் ஆண்டவரின் அன்பை பெறாதவர்களாய் இருந்தால் நம்மிடம் அந்த மனதுருக்கம் இல்லாமல் போய்விடும். ஆகவே நாம் ஆண்டவரிடத்தில் முதலாவது அன்பு கூறுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அதே போல நம்மிடத்தில் அன்பு கூறுவது போல மற்றவர்களிடத்திலும் அன்பு கூறுபவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். நமக்கு நாம் உதவி செய்யாமல் அயலானுக்கு உதவி செய்யும்போது இந்த நல்ல சமாரியனை போல நாம் பிறரை நேசிக்கிறவர்களாய் மாறுவோம். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தந்தருள்வாராக. ஜெபம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்று வேத வசனத்தின்படி எத்தனையோ நன்மைகளை நீர் எங்களுக்கு கொடுத்தாலும் ஆண்டவரே, அதை மற்றவர்களுக்கு நாங்கள் செலுத்தாமல் ஒதுங்கி விலகி போகிறவர்களாய் காணப்படலாம். ஆனாலும் இந்த புதிய ஆண்டில் ஆண்டவரே, நல்ல சமாரியனை போல ஆண்டவரே, நாங்கள் உம்மீது அன்பு கூறவும் எங்களிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறவும் எங்களுக்கு கற்றுத்தாரும். அப்பொழுது நாங்கள் எடுத்த தீர்மானங்கள் தோற்கா வண்ணம் அதை செய்து முடிக்க முடியும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென்.